எல்லாருக்கும் வணக்கம். இன்ட்ரோடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸஸ் 12வது வார பாடத்தில் இருக்கிறோம். ஏற்கனவே 3 லெக்சர் முடிச்சிட்டோம். இது 4வது லெக்சர். முதல் லெக்சரில் வந்து இன்ட்ரோடக்ஷனும் கெண்டால் நோட்டேஷனும் பார்த்தோம். 2வது லெக்சரில் வந்து MM1 இன்ஃபினிட்டி மாடலை பார்த்தோம். 3வது லெக்சரில் வந்து MM1N ஃபைனைட் கெப்பாசிட்டி மாடல் பார்த்தோம். இப்போ வந்து மல்டி சர்வர் கியூயிங் மாடலை பார்க்க போகிறோம். ஸோ ரீகேப் ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்தாச்சு. ஸோ MM1 இன்ஃபினிட்டி முடித்ததுக்கப்புறமா நம்ம MM1Nக்கு போனோம். அந்த MM1 ஒரே பேஜில் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். எப்படி பர்த் டெத் ப்ராசஸ்க்கு என்ன கனெக்ஷன், டயக்ராம் எப்படி இருக்கும், ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் எப்படி இருக்கும், அரைவல் ரேட் எப்படி மாறும், இதுக்கு பேர் எஃபெக்டிவ் அரைவல் ரேட்டு, ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரே பேஜில் நான் ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ்ன்னு சொல்லி எல்லா பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸையும் லிஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதில் வந்து டைம் டிபெண்டன்ட் ப்ராபபிலிட்டிஸும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா MM1 இன்ஃபினிட்டியில் வந்து டைம் டிபெண்டன்ட் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம், இது கொஞ்சம் ஈஸி. அதனால் இதனுடைய ரிசல்ட்டை மட்டும் கொடுத்துருக்குறேன். டெரிவேஷன் நீங்கள் எந்த புக்கில்னாலும் பார்க்கலாம். N=2ங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே டெரைவ் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பர்த் டெத் ப்ராசஸில் இருக்குது, அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இதுவரை நம்ம பார்த்தது சிங்கிள் சர்வர் கியூயிங் மாடல்ஸில் போத் இன்ஃபினைட் கெப்பாசிட்டி ஃபைனைட் கெப்பாசிட்டி பார்த்துட்டோம். இந்த டைம் டிபெண்டன்ட் ப்ராபபிலிட்டி N=2 கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சின்ன எடுத்துக்காட்டும் பண்ணியிருக்கோம். எடுத்துக்காட்டு வந்து ஒரு சலூன் கடையில் ஒரே ஒரு சலூன்காரரு 6 வெயிட்டிங் பிளேஸு ஒருத்தர் இருக்கான், 7 பேர் இருக்கிற மாதிரி ஒரு MM1 மாடலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா எப்படி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது, ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டியை வச்சு எப்படி ஒரு சில பர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதோட அந்த லெக்சரை முடிச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம மல்டி சர்வர் கியூயிங் மாடலை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாடல் வந்து MMC இன்ஃபினிட்டி. இந்த C=1 இருந்ததுன்னா அது MM1 இன்ஃபினிட்டி. நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே C வந்து >1. பாசிட்டிவ் இன்டீஜர் தான், C>1. C=1ன்னு போட்டால் அந்த பழைய மாடல் போய்டும். இங்கேயும் அதே மாதிரி தான். Stochastic process in the number of customers in the system at a time t. இதுவும் பர்த் டெத் ப்ராசஸில் வரும். ஏன்னா அரைவல் ஃபாலோஸ் பாய்சான் ப்ராசஸ், அல்லனா இன்டர் அரைவல் ஃபாலோஸ் இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் லாம்டா. சர்வீஸ் வந்து நிறைய சர்வர், மோர் தென் 1 சர்வராக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு சர்வரும் சர்வ் பண்ணுற சர்வீஸ் டைம் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த ரேட் மியூ. ஆனால் அதே மாதிரி மோர் தென் 1 சர்வர், C சர்வர்ஸ் இருக்காங்க. எல்லா சர்வரும் ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஐடென்டிக்கல், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லோரும் எவ்வளோ நேரம் சர்வீஸ் பண்ணுறாங்களோ அந்த டைம் வந்து ரேண்டம் வேரியபிள், அந்த டைம் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் மியூ. அதான் நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது. ஸோ அதனால் இந்த ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் எப்படி இருக்கும்னா ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து 0 1 2 C-1 C+1 அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஏன் நான் இதெல்லாம் போடுறேன்னா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், அதுக்காக இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். மீதி டாட் போட்டதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதனால் அது 0லேருந்து 1க்கு போகிறது லாம்டா. ஏன்னா சிஸ்டம் எம்டியாக இருக்கும்போது யாராவது ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அது பாய்சான் ப்ராசஸ் ரேட்டு லாம்டா. அதே மாதிரி 1லேருந்து 2 போகிறது லாம்டா. எல்லாமே லாம்டா தான். ஏன்னா இன்ஃபனைட் சோர்ஸு அதிலிருந்து ஒவ்வொரு கஸ்டமரும் பாப்பப் ஆகி வரும்போது அதனுடைய இன்டர் அரைவல் டைம் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் லாம்டா தான் பாராமீட்டர். இந்த 1லேருந்து 0க்கு போகிற ரேட் வந்து μ1 பர்த் டெத் ப்ராசஸ் படி. இங்கே வந்து ஒரே ஒரு கஸ்டமர் தான் இருக்கிறாங்க. நான் இங்கே எழுதின C வேல்யூ வந்து 1க்கு மேலே எழுதியிருக்கிறேன் இங்கே டயக்ராம் படி. அதனால் இங்கே ஒரே ஒரு சர்வர் மட்டும்தான் பிஸியாக இருக்கான். மீதி C-1 சர்வர் வந்து சும்மாவே இருக்கிறாங்க, யாருமே கிடையாதுங்க, ஒரே ஒரு கஸ்டமர் தான் இருக்கிறனால. அதனால் இந்த சர்வீஸ் ரேட் வந்து மியூ. ஆனால் 2லேருந்து 1க்கு போகும்போது 2 கஸ்டமர் இருக்கிறாங்க, 2 கஸ்டமரும் சர்வீஸில் இருக்காங்க. யாராவது ஒருத்தருடைய சர்வீஸ் முதல்ல முடிஞ்சுதுன்னா சிஸ்டம் வந்து 2லேருந்து 1க்கு போகும். அப்படின்னா யாரோடைய சர்வீஸு ஃபஸ்ட்டு முடியுதோ
அப்போ வந்து அந்த டைமில் சிஸ்டம் ஸ்டேட் வந்து 2லேருந்து 1க்கு போகும். அது எப்படின்னா மினிமம் ஆஃப் 2 இண்டிபெண்ட் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம ஏற்கனவே ப்ராபபிலிட்டி தியரியில் படிச்சிருக்கோம். அது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் சம் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஸோ 2 சர்வர் சர்வீஸ் பண்ணுறதுனால ஒரு சர்வரோட சர்வீஸ் ரேட் மியூ, இன்னொரு சர்வரோட சர்வீஸ் ரேட் மியூ, அதனால் மியூ ப்ளஸ் மியூ 2 மியூ. அதனால் இந்த சர்வீஸ் ரேட் வந்து 2 மியூ. இந்த சர்வீஸ் ரேட் வந்து 3லேருந்து 2க்கு வருது, அதனால் 3 மியூ. இந்த இது வந்து C-1 to C-2 வந்து C-1 டைம்ஸ் மியூ. Cலேருந்து C-1 வந்து C மியூ. இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறும். என்னென்னா இந்த C+1லேருந்து Cக்கு போகிறது வந்து சிஸ்டம் சைஸ் வந்து C+1. சிஸ்டம் சைஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த சிஸ்டம் வந்து C+1. அந்த C+1 கஸ்டமர்ஸில் வெறுமன C கஸ்டமர்ஸ் தான் அண்டர் சர்வீஸ். இன்னொரு கஸ்டமர் சும்மா உட்காந்துட்ருக்கார், வெயிட்டிங்கில் இருக்கார். இந்த C+1ங்கிறது வந்து நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த சிஸ்டம். அதில் C கஸ்டமர்ஸ் வந்து சர்வீஸில் இருக்காங்க, ஒரு கஸ்டமர் சும்மா இருக்கார். அதனால் சிஸ்டம் ஸ்டேட் வந்து C+1லேருந்து Cக்கு போகிறதோட ரேட் வந்து அந்த அவுட் ஆஃப் C சர்வீஸ்லேருந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் முதல்ல முடிஞ்சதுன்னா சிஸ்டம் இங்கே மாறும். அப்போனா மினிமம் ஆஃப் ஆல் த டெத் ரேட்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒவ்வொன்றும் மியூ, அதனால் C டைம்ஸ் மியூ. இந்த முந்தினதும் C டைம்ஸ் மியூ தான், இதுவும் C டைம்ஸ் மியூ தான். ஆனால் C-1 to C-2 வந்து C-1 டைம்ஸ் மியூ. அதான் டிஃப்ரென்ஸ். இப்போது இதே மாதிரி C+2லேருந்து C+1க்கு வரைய ஸ்டேட் வந்து திருப்பியும் C மியூ தான். ஏன்னா C+2 கஸ்டமர்ஸ் இருந்தாலும் ஒன்லி C கஸ்டமர்ஸ் தான் சர்வீஸில் இருப்பாங்க, 2 கஸ்டமர் சும்மா இருப்பாங்க, சர்வீஸ் இல்லாமல் வெயிட்டிங்கில் இருப்பாங்க. அதனால் அந்த ரேட்டு C மியூ. இப்போ அதனால் இந்த பர்த் டெத் ப்ராசஸோடைய பர்த் ரேட்ஸ் வந்து லாம்டா ஃபார் I is equal to அப்படி போய்கிட்டே இருக்கும். மியூஐ டெத் ரேட்ஸ் வந்து இது வந்து I டைம்ஸ் மியூ எப்போலான்னா I is equal to 1லேருந்து C வரைக்கும். அதுக்கப்புறம் C டைம்ஸ் மியூ ஐயோட வேல்யூ வந்து C+1லேருந்து எல்லாத்துக்கும் அதே வேல்யூ. இதுதான் ரொம்ப முக்கியமான சேஞ்சு. M1 இன்ஃபினிட்டியையும் இதையும் கம்பேர் பண்ணலாம். இங்கே நீங்கள் C is equal to 1ன்னு போட்டிங்கன்னா M1 இன்ஃபினிட்டி வந்துடும். ஸோ சர்வீஸ் ரேட் வந்து மாறும். C வரைக்கும் ஒரு ரேட்டை, இதுக்கு பேர் வந்து ஸ்டேட் டிபெண்ட் சர்வீஸ் ரேட்டுன்னு பேர். ஏன்னா I டைம்ஸ் மியூங்கிறதுனால, ஐங்கிறது ஸ்டேட்டு, அதனால் இது வந்து ஸ்டேட் டிபெண்ட் சர்வீஸ் ரேட். அதுக்கப்புறம் C மியூ. இப்போ இது வந்து பர்த் டெத் ப்ராசஸ் வித் இந்த பர்த் ரேட் இந்த டெத் ரேட்டுங்கிறதுனால உங்களுக்கு எல்லா பர்த் டெத் ப்ராசஸில் என்னெல்லாம் ஸ்டடி பண்ணமோ அது எல்லாத்தையும் இங்கே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரோங்கிறது வந்து லாம்டா டிவைடட் பை C மியூன்னு வச்சுக்கோங்க. எப்போல்லாம் வென் ரோ இஸ் லெஸ்ஸர் தென் 1, வென் ரோ இஸ் லெஸ்ஸர் தென் 1 ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி கிடைக்கும். ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டியை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் பர்த் டெத் ப்ராசஸ்லேயே லாம்டா n மியூ n அப்படின்னு பண்ணியிருப்பீங்க. அதில் நீங்கள் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். இல்லைனா நீங்களே கூட டிரைவ் பண்ணலாம். எப்படி பண்ணிங்கனாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். அந்த பை என்னோட ஆன்சர் வந்து நான் அந்த ஃபைனல் ஆன்சரை மட்டும் எழுதுகிறேன். லாம்டா பவர் n டிவைடட் பை n ஃபேக்டோரியல் மியூ பவர் n டைம்ஸ் பை நாட். இது எப்போன்னா என்னோட வேல்யூ வந்து 1லேருந்து C வரைக்கும். ஏன்னா நீங்கள் பாருங்கள், அந்த சர்வீஸ் ரேட் வந்து டெத் ரேட் வந்து I மியூ எது வரைக்கும் C வரைக்கும், அதனால் கொஞ்சம் மாறும். அதுக்கப்புறம் n is equal to C+1லேருந்து அந்த வேல்யூக்கு எல்லாத்துக்கும் லாம்டா பவர் n டிவைடட் பை C பவர் n மைனஸ் C டைம்ஸ் C ஃபேக்டோரியல், அதுக்கப்புறம் மியூ பவர் n டைம்ஸ் பை நாட். இது வந்து ஒரு இன்ஃபினைட் கெப்பாசிட்டி மாடல். அதனால் பையன் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பை நாட்டில் இருக்கும். C வரைக்கும் ஒரு ஃபார்மில் இருக்கும், C+1லேருந்து இன்னொரு ஃபார்மில் இருக்கும். இப்போ நான் அந்த ரிசல்ட்டை எல்லாத்தையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பை நாட் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் வந்து யூஸ் summation of pi n is equal to 1
அதை வச்சு நீங்கள் பைனாட் கண்டுபிடிக்கணும். அந்த பைனாட்டை கண்டுபிடிச்சி அதை பைனாட்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதான் பையன். நான் பைனாட்டோட ரிசல்ட்டை கூட எழுதலாம், அது எழுத தேவையில்லை. நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதுதான் பைனாட்டோட வேல்யூஸ். ஸோ இதுதான் எம்எம்சி இன்ஃபினிட்டி மாடல். சி வந்து கிரேட்டர் தென் 1. இதுதான் ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம். எப்போல்லாம் ரோ வந்து லெஸ்ஸர் தென் 1 இருக்குதோ, when lambda by c times mu லெஸ்ஸர் தென் 1 இருந்ததுன்னா ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி எக்ஸிஸ்டாக இருக்கும். அதை நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் பார்க்கலாம். Performance measures. First performance measure, probability that an arriving customer has to wait. எப்போ எந்த ப்ராபபிலிட்டியில் யாராவது வர்ற கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணுவாங்க, வெயிட் ஆன் அரைவல். எப்போ வெயிட் பண்ணுவாங்க? சர்வர் எல்லாருமே பிஸியாக இருந்தாங்கன்னா வர்ற கஸ்டமர் வெயிட் பண்ணுவாங்க. எப்போ சர்வர் பிஸியாக இருப்பாங்க? எல்லா சர்வரும் எப்போல்லாம் மோர் தென் சி கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்களோ, இல்லைன்னா சி கஸ்டமர் ஏற்கனவே இருந்துட்டாங்கன்னா வர்றவன் வந்து வெயிட் பண்ணியே தீரணும். ஏன்னா எல்லா சர்வரும் பிஸி. அப்போனா அந்த ப்ராபபிலிட்டி வந்து பையன் n is equal to c to infinity. ஏற்கனவே சி கஸ்டமர் அங்கே இருந்துட்டாங்கன்னா அந்த சி கஸ்டமர்ஸும் சி சர்வரோட பிஸியாக இருப்பாங்க. அப்போனா வர்ற கஸ்டமர் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தீரணும். ஸோ இந்த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் த டைம், இந்த ப்ராபபிலிட்டியில் கஸ்டமர் ஹேஸ் டு வெயிட். ரெண்டாவது மெஷர், expected number of busy servers. Expected number of busy servers அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சில வாட்டி ஒரே ஒரு சர்வர் மட்டும் பிஸியாக இருக்கலாம், இல்லைன்னா 2 சர்வர் பிஸியாக இருக்கலாம், இல்லைன்னா 3 சர்வர் பிஸியாக இருக்கலாம், இல்லைன்னா எல்லா சர்வருமே பிஸியாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு ப்ராபபிலிட்டி அட்டாச்டு. அதனால் எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் பிசி சர்வர்ஸ் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா n டைம்ஸ் பையன். n வந்து 0 to c minus 1 ப்ளஸ் எப்போல்லாம் சி கஸ்டமர் இருக்கிறாங்களோ அப்போல்லாம் எல்லா சர்வர்ஸும் பிஸியாக இருப்பாங்க. அப்போனா சி சர்வர்ஸும் பிஸியாக இருப்பாங்க. அந்த ப்ராபபிலிட்டி வந்து பையன். ஸோ பையன் டைம்ஸ் சி டைம்ஸ் பையனை n is equal to c to இன்ஃபினிட்டியும் 0 to c minus 1 n டைம்ஸ் பையனையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் பிசி சர்வர்ஸ். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் வரும். இப்போதைக்கு நான் அப்படியே விட்டுறேன், நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி அது என்ன ஆன்சர்னு கண்டுபிடிச்சிக்கோ. நம்பர் 3, இதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் ஐடியல் சர்வர்ஸ் கூட கண்டுபிடிக்கலாம். expected number of ideal server. ஐடியல் சர்வர்னால் பிஸி சர்வருக்கு நெகேஷன். அப்போனா இந்த ரிசல்ட்டை என்ன வருதோ அந்த ரிசல்ட்டை இது பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் ஐடியல் சர்வர்ஸும் கண்டுபிடிக்க முடியும். அதை நான் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறேன், நீங்கள் இதே மாதிரி கம்ப்யூட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மேலே இருக்க ரிசல்ட்டை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அந்த ரிசல்ட்டையுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அது வந்து சி டைம்ஸ் ரோ வந்து லாம்டா டிவைடட் பை சி மியூ. சி டைம்ஸ் ரோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சரு. ஸோ த எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் ஐடியல் சர்வர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அது என்ன ஆகும்னா சி மைனஸ் இந்த ரிசல்ட் 0. இதே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சி டைம்ஸ் 1 மைனஸ் ரோ. C times 1 minus rho, அதுதான் expected number of ideal servers. இப்போ நீங்கள் லிட்டில்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மீதி ரிசல்ட்ஸ் கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் lambda times expected spending time is equal to expected number in the system.
ஏதாவது எக்ஸ்பெக்டட் நம்பர் இந்த சிஸ்டம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எக்ஸ்பெக்டட் டைம் ஸ்பெண்ட் இந்த சிஸ்டம் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி lambda times E of W is equal to expected number of customers in the queue. இதுவும் கண்டுபிடிக்கலாம். இதுவும் ஏதாவது 2 ரிசல்ட் தெரிஞ்சுதுன்னா 3வது ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கும் அந்த லிட்டில்ஸ் ஃபார்முலா சேம் தான். லாம்டா எஃபெக்டிவும் லாம்டாவும் சேம் தான். எப்போல்லாம் ஃபைனைட் கெப்பாசிட்டியோ அப்போ தான் லாம்டா எஃபெக்டிவ் வந்து லாம்டாலேருந்து மாறும். இங்கே வந்து இன்ஃபைனைட் கெப்பாசிட்டிங்கிறதுனால லாம்டாவே வரும். ஃபைனைட் கெப்பாசிட்டியாக வரும்போது லாம்டா எஃபெக்டிவ் வரும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதர்வைஸ் லிட்டில்ஸ் ஃபார்முலா சேம் தான். ஸோ இதோட நான் வந்து எம்எம்சி இன்ஃபினிட்டி மாடலை முடிச்சுக்கிறேன். இப்போது ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். தேரி பாட்டை முடிச்சிடுறேன். இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஒன் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து ஒரு மால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷாப்பிங் சென்டர். அந்த ஷாப்பிங் சென்டரில் ஒரு எத்தனை கவுண்டர் வச்சுக்கலாம், ஒரு 7 கவுண்டர் இருக்கிற ஒரு சர்வீஸ் பிளேஸ். ஒரே ஒரு கியூ தான், ஒரு இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி கியூ. இதில் வந்து மக்கள் வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். எந்த சர்வர் ஃப்ரீயாக இருக்காரோ அந்த சர்வர்கிட்ட இவங்க போய் சர்வீஸ் பண்ணிவிட்டு வெளியில் போய்க்கலாம். ஸோ இது வந்து அரைவல், ஒரே ஒரு கியூ, இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் 7 ஐடென்டிக்கல் சர்வர்ஸு. ஸோ யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்ககிட்ட சர்வீஸ் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அரைவல் வந்து லாம்டா, சர்வீஸ் வந்து ஒவ்வொரு சர்வருடைய சர்வீஸ் வந்து மியூ. இங்கே வந்து கொடுத்துருக்க வேல்யூ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் டைமில் 9 பேர் அவர் வந்து என்ட்ரு ஆகிறாங்க. ரேட் இன் விச் கஸ்டமர்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகிறது வந்து அந்த க்யூவில் 5 மினிட்ஸ் டைமில் 9 பேர் என்ட்ரு ஆகிறாங்க. இப்போ நான் வந்து யூனிட் வந்து மினிட்ஸ்க்கு மாற்றிக்கிறேன். அதே மாதிரி சர்வீஸ் வந்து எப்படி நடக்குதுன்னா, ஒரு 3 பேரை 5 மினிட்ஸ் டைமில் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் 3 பேரை சர்வீஸ் பண்ணுறாங்க. அதே 5 நிமிஷத்தில் ஒரு 9 பேர் வர்றாங்க. அந்த ரேட் வந்து 9/5 ரேட் ஆஃப் அரைவல், ரேட் ஆஃப் சர்வீஸ் வந்து 3/5, எல்லாமே மினிட்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் கொஸ்டின் வந்து இந்த பழைய பர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் வச்சு நீங்கள் பண்ணலாம். ஒரு ப்ராபபிலிட்டி வந்து அரைவிங் கஸ்டமர் வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், என்ன ப்ராபபிலிட்டியில் வெயிட் பண்ணணும், இல்லைனா எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் பிசி சர்வர்ஸு, எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் ஐடியல் சர்வர்ஸு, இல்லைனா லிட்டில்ஸ் ஃபார்முலா, எந்த ரிசல்ட்னாலும் கேட்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 2 கொஸ்டின் கேட்குறோம். வாட் இஸ் த மீன் number of customers in the system? Mean number of customers in the queue. சிஸ்டம் பண்ணலாம், கியூ பண்ணலாம், எது வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு மெஷர் வந்து மெஷர் 1. மெஷர் 2 வந்து மீன் டைம் ஸ்பெண்ட் in the system. இந்த 2 கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த பர்டிகுலர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னா ஷாப்பிங் மாலில் வந்து ஒரு கியூ, இன்ஃபினைட் கெப்பாசிட்டி, 7 ஐடென்டிக்கல் சர்வர்ஸ், அரைவல் ஃபாலோஸ் பாய்சான் ப்ராசஸ், சர்வீஸ் ஃபாலோஸ் எக்ஸ்பொனென்ஷியல், இந்த மாதிரி எல்லா அசம்ஷனும் இந்த MM7 இன்ஃபினிட்டி மாடலுக்கு மேட்ச் பண்ணிக்கிறேன். அது வழியாக நான் மாடல் பண்ணிவிட்டு இதனுடைய ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து மீன் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த கியூ. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதுக்கு நோட்டேஷன் வந்து E of XQ. E of XQ வந்து எப்படின்னா, நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன பண்ணணுன்னா, சமேஷன் மீன் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த கியூ. நம்ம ஏற்கனவே MM1 இன்ஃபினிட்டிக்கு இதே மாதிரி பண்ணியிருக்கோம். அதே இதை வந்து இப்போ நம்ம MMC இன்ஃபினிட்டிக்கு பண்ண போகிறோம்.
அப்படின்னா இதனுடைய டெரிவேஷன் வந்து சம்மேஷன் n is equal to c to infinity n minus c times pi n. அதாவது n கஸ்டமர்ஸ் சிஸ்டத்தில் இருக்காங்கன்னா க்யூவில் இருக்கிறவங்க வந்து n மைனஸ் சி இருப்பாங்க. எப்போல்லாம் இருந்தால் n is equal to cலேருந்து மேலே போகும்போது, எப்போல்லாம் சிஸ்டம் சைஸ் வந்து சிக்கு மேலே இருக்கோ அப்போ வந்து n மைனஸ் சி டைம்ஸ் பை n பண்ணி சம்மேஷன் பண்ணிங்கன்னா மீன் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த க்யூ கிடைக்கும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா, ஏற்கனவே நான் பையன் வேல்யூலாம் கொடுத்துட்டேன், அது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அதனுடைய வர்ற ஆன்சர் வந்து ரோ டைம்ஸ் பை சஃபிக்ஸ் சி டிவைடட் பை 1 மைனஸ் ரோ ஸ்கொயர். ரோ வந்து லாம்டா பை சி மியூ, இங்கே வந்து சிங்கிறது 7. இது எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரோவோட வேல்யூ லாம்டா பை சி மியூ பை சி பை 7 வேல்யூ 1 மைனஸ் ரோ ஹோல் ஸ்கொயர் எல்லாம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து, நான் என்ன எழுதுகிறேன் நீங்கள் டபுள் செக் பண்ணிக்கோங்க, 0.02825 அது கூட எழுதுங்க. இதுதான் ஃபைனல் ரிசல்ட். வெரிஃபை பண்ணிக்கோங்க இது வருதான். இதே மாதிரி மீன் டைம் ஸ்பெண்ட் இன் த சிஸ்டம் அதுவும் கண்டுபிடிக்கலாம். அது நம்ம ஏற்கனவே நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், இ ஆஃப் ஆர். இதுக்கு 2 வழி இருக்குது. இதுக்கு 2 வழி இருக்குது. நம்ம ஏற்கனவே மீன் நம்பர் இந்த க்யூ கண்டுபிடிச்சதுனால அந்த ரிசல்ட்டு கூட மீன் சர்வீஸ் டைம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீன் டைம் கிடச்சிடும். ஸோ இந்த ரிசல்ட் வந்து இ ஆஃப் எக்ஸ் க்யூ டிவைடட் பை லாம்டா ப்ளஸ் 1 பை மியூ. ஏன்னா மீன் ரெஸ்பான்ஸ் டைம்னா அவனுடைய ஓன் சர்வீஸ் டைமு, அப்புறம் எவ்வளவு வெயிட்டிங் டைமும். ஸோ மீன் வெயிட்டிங் டைம் ப்ளஸ் மீன் சர்வீஸ் டைம். மீன் சர்வீஸ் டைம் வந்து 1 பை மியூ. மீன் வெயிட்டிங் டைம் வந்து நான் லிட்டில்ஸ் ஃபார்முலாவிலேருந்து இஎக்ஸ்கியூ டிவைடட் பை லாம்டான்னு வந்தால் அது வந்து இ ஆஃப் டபிள்யூ. இப்போ இன்னொரு லைன் கூட எழுதிக்கலாம், இ ஆஃப் டபிள்யூ ப்ளஸ் 1 பை மியூ. இந்த குவான்டிட்டி இ ஆஃப் டபிள்யூ அதை நான் லிட்டில்ஸ் ஃபார்முலா படி முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். இ ஆஃப் லாம்டா டைம்ஸ் இ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் கியூ. ஸோ இதிலிருந்து இ ஆஃப் டபிள்யூ வந்து இ ஆஃப் எக்ஸ் கியூ டிவைடட் பை லாம்டா. ஏன்னா இப்போ தான் நம்ம இ ஆஃப் எக்ஸ் கியூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதனால் அந்த ரிசல்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி அது டிவைடட் பை லாம்டா ப்ளஸ் 1 பை மியூ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் தட் இஸ் ஈக்குவல் டு, நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து 1.6823 மினிட்ஸ். ஏன்னா இதனுடைய யூனிட்ஸ் எல்லாமே மினிட்ஸ். ஸோ ஒரு ப்ராப்ளத்தை நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிவிட்டு அதை நமக்கு தேவையான மாடலுக்கு, இப்போ நான் வந்து இது சி இன்ஃபினிட்டி மாடலுக்கு மேட்ச் பண்ணிவிட்டு அது வழியாக நான் வந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதோட சி இன்ஃபினிட்டி முடிஞ்சுது. இப்போ நம்ம அடுத்த மல்டி சர்வர் கியூ மாடல் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மல்டி சர்வர்லேயே ஃபைனைட் கெப்பாசிட்டி பார்க்க போகிறோம். எம் ஸ்மால் சி கேபிட்டல் என். நம்ம எப்படி MM1N பார்த்தோமோ சிங்கிள் சர்வரில் ஃபைனைட் கெப்பாசிட்டி, அதே மாதிரி மல்டி சர்வரில் ஃபைனைட் கெப்பாசிட்டி. ஸோ இங்கே வந்து சி வந்து கிரேட்டர் தென் 1, சி ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா அது MM1N ஆகிடும். அதே மாதிரி N வந்து எனி ஃபைனைட் நம்பர், ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். இப்போ இதனுடைய ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராமை நான் டைரெக்டாக போடுறேன். C-1, அதுக்கப்புறம் C, அதுக்கப்புறம் N-1, அதுக்கப்புறம் N. ஸோ இது வந்து ஸ்டேட் N, இது வந்து ஸ்டேட் N-1, C-1. ஸோ எல்லா அரைவல் ரேட்டும் லாம்டா தான், எல்லா அரைவல் ரேட்டும் லாம்டா தான். இங்கே சர்வீஸ் ரேட் வந்து கொஞ்சம் மாறும். நம்ம இப்போ தான் மல்டி சர்வரில் பார்த்தோம்ல, அதுபடி இந்த சர்வீஸ் ரேட்டு வந்து மியூ, இந்த சர்வீஸ் ரேட்டு வந்து 2 மியூ, இந்த சர்வீஸ் ரேட்டு வந்து C-1 டைம்ஸ் மியூ, இந்த சர்வீஸ் ரேட்டு வந்து C மியூ, இதுக்கு அடுத்ததும் C மியூ தான், அப்புறமா வர்றதும் C மியூ தான், எல்லாமே C மியூ தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, C சர்வர்ஸ் இருக்கிறாங்க,
ஆனால் கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம் ஓகே இன்னொரு அசம்ஷன் நான் வச்சுக்கிறேன். இந்த சி வந்து லெஸ்ஸர் தென் கேபிட்டல் என் அப்படின்னா தான் இந்த டயக்ராம் மீனிங்ஃபுல். கெப்பாசிட்டி வந்து சியோட கூடுதலாக இருக்கணும் அப்படின்னா அந்த n மைனஸ் சி பீப்புள் வந்து மேக்ஸிமம் அங்கே வெயிட் பண்ணலாம். இந்த சிங்கிற நம்பர் வந்து லெஸ்ஸர் தென் n, ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ இது வந்து ஒரு பர்த் டெத் ப்ராசஸ். இப்போ இதனுடைய பர்த் ரேட்டை வந்து நீங்கள் ஈஸியாக எழுதலாம். லாம்டா ஃபார் i is equal to 0, 1 அப்படி கேபிட்டல் n வரைக்கும், n minus 1 சரி, lambda is equal to lambda n minus 1 வரைக்கும். mu I வந்து I times mu I is equal to 1 to C. அதுக்கப்புறம் C mu ஃபுல்லாக கிடையாது, I is equal to C plus 1 C plus 2 அதே மாதிரி n வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபைனைட் கெப்பாசிட்டி மாடல். அதனால் உங்களுக்கு ஃபைனைட் கெப்பாசிட்டி மாடல் பர்த் டெத் ப்ராசஸ்க்கு என்னென்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணலாம். இங்கே ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எந்த கண்டிஷனும் தேவையில்லை, ஏன்னா இது ஃபைனைட் கெப்பாசிட்டி மாடல். ஸோ அதனால் நீங்கள் பையனோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. எப்படி MM1 Nக்கு கண்டுபிடிக்கிறீங்களோ அதே மாதிரி MMC Nக்கும் கண்டுபிடிச்சிடலாம். அதனுடைய ரிசல்ட்டை வந்து நான் டைரெக்டாக எழுதிடுறேன். 1 divided by n factorial lambda divided by mu power n times pi naught. இந்த என்னோட வேல்யூ வந்து 1லேருந்து C வரைக்கும், அதுக்கப்புறம் 1 divided by C power n minus C ஒரு C factorial, அதுக்கப்புறம் lambda divided by mu power n, அப்புறம் pi naught. இங்கே என்னோட ரன்னிங் இண்டெக்ஸ் வந்து C plus 1லேருந்து C plus 2 அப்படி கேபிட்டல் n வரைக்கும். இதுதான் ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி. இப்போ ஒன்ஸ் உங்களுக்கு ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி தெரிஞ்சதுன்னா எல்லா பர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸும் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராபபிலிட்டி தட் த சிஸ்டம் இஸ் எம்டி பை நாட், ப்ராபபிலிட்டி தட் சிஸ்டம் இஸ் ஃபுல் பை சஃபிக்ஸ் கேபிட்டல் என். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த சிஸ்டம் இஸ் ஹேஸ் டு வெயிட். நீங்கள் முன்னாடி என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் எல்லாம் பார்த்தோமோ எல்லா காம்பினேஷன்லையும் இந்த பர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் வந்துடும். இதில் இன்னொரு சின்ன சேஞ்ச் வந்து இந்த லிட்டில்ஸ் ஃபார்முலாவில் லாம்டா எஃபெக்டிவ் வேணும், ஏன்னா இது ஃபைனைட் கெப்பாசிட்டிங்கிறதுனால. அப்படின்னா கஸ்டமர்ஸ் அரைவல் ஆவாங்க, ஆனால் சிஸ்டத்துக்குள்ளே என்டர் ஆகிறது வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த பீப்புள் மட்டும்தான். அந்த போர்ஷன் வந்து லாம்டா எஃபெக்ட். அந்த லாம்டா எஃபெக்ட் வந்து லாம்டா டைம்ஸ் 1 மைனஸ் சிஸ்டம் எப்போல்லாம் ஃபுல் இல்லையோ அப்போல்லாம் என்டர் ஆகலாம். ஸோ 1 மைனஸ் பையன், பையனுங்கிறது வந்து ப்ராபபிலிட்டி தட் த சிஸ்டம் இஸ் ஃபுல். 1 மைனஸ் பையன் வந்து சிஸ்டம் இஸ் நாட் ஃபுல், ப்ராபபிலிட்டி தட் சிஸ்டம் இஸ் நாட் ஃபுல். அந்த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் த டைம் வித் த ரேட்டு, அதுதான் எஃபெக்டிவ் அரைவல் ரேட். ஸோ லிட்டில்ஸ் ஃபார்முலாவில் நீங்கள் லாம்டா எஃபெக்டிவ் யூஸ் பண்ணணும், வெறுமனே லாம்டா போடக்கூடாது. அதுதான் ஒரு சேஞ்ச். மீதி எல்லா ரிசல்ட்டும் நீங்கள் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிங்களோ அதே இது இங்கேயும் வரும். ஸோ இதில் இன்னொரு சேஞ்ச் வந்து ஃபைனைட் ஸ்டேட் மாடலுங்கிறதுனால அந்த கேபிட்டல் என்னுங்கிறது வந்து ஃபைனைட்டுங்கிறதுனால அந்த நம்பர் வரைக்கும் தான் உங்களுக்கு எல்லா கால்குலேஷனும் ஆட் ஆகும், இன்ஃபினைட் வர போகாது. ஸோ இதோட இந்த எம்எம்சி கேபிட்டல் என்ன முடிச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு கூட எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நீங்கள் போன ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாடல்லையே 7 சர்வரு, கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம் வந்து மேக்ஸிமம் இவ்வளோ பேர் தான் நிற்க முடியும் அப்படின்னா அங்கே நம்ம ஃபைனைட்னஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் என்ன மாடல்லாம் இன்ஃபினைட் கெப்பாசிட்டி மாடல் பண்ணிங்களோ அதில் எல்லாத்துலேயும் ஒரு ஃபைனைட்னஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸாம்பிளை இதுக்கு மாற்றிக்கலாம். ஸோ ரெண்டும் ஒன்று தான். இப்போ நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்த மாடல் வந்து MMCC. சிங்கிற நம்பர் வந்து கிரேட்டர் தென் 1, 1 கூட இருக்கலாம். 1 இருந்துச்சுன்னா MM11 ஆகிடும். இந்த மாடல் வந்து ரொம்ப பர்டிகுலரான மாடல். இந்த மாடல் ரொம்ப முக்கியமான மாடல். நம்பர் ஆஃப் சர்வர்ஸும் கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டமும் 1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கியூவே கிடையாது. இது மாடல் பேர், இன்னொரு பேர் வந்து இதுக்கு பேர் வந்து லாஸ் சிஸ்டம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து லாஸ் சிஸ்டம். ஏன்னா ஒன்று என்டர் ஆகலாம், என்டர் ஆகி சர்வீஸ் ஆகும், இல்லைன்னா என்டர் ஆக முடியாது. ஈஸியான எடுத்துக்காட்டு வந்து
பார்க்கிங் லாட். இப்போது ஒரு பார்க்கிங் லாட்டில் வந்து ஒரு 30 கார் தான் நிற்க முடியும் அப்படின்னா, ஒன்று உள்ளே வந்து கார் போய் நிற்கலாம், இல்லைன்னா இடம் இல்லைன்னு சொல்லிவிட்டு உள்ளவே என்ட்ரு ஆக முடியாது. எங்கள் லைப்ரரியில் வந்து ஒரு லைப்ரரிக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே ஒரு 5 கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் உள்ளே என்ன புக்கு பார்க்கணுமோ அதை வந்து சர்ச் பண்ணலாம். அந்த 5 கம்ப்யூட்டர் வந்து யாராவது வேணுன்னா போய் பார்த்துக்கலாம், அங்கே போய் வெயிட்லாம் பண்ண முடியாது. ஒன்று நம்ம போய் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா, கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா ஒர்க் பண்ணி அந்த புக்கை சர்ச் பண்ணலாம். இல்லைன்னா யாராவது அங்கே இருந்தாங்கன்னா அதில் சர்ச் பண்ணுறது பதிலாக நேரடியாகவே புக்கோட இடத்துலையே போய் தேடிக்கலாம். ஸோ அதனால் ஒன்று நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை சர்வர் பிஸியாக இருந்ததுன்னா நம்ம வேறு சர்வருக்கு போய்க்கலாம். அதனால் எனி லாஸ் சிஸ்டத்தை இந்த எம்எம்சியோட மேட்ச் பண்ணிக்கலாம். இதனுடைய ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் வந்து ஈஸி. எப்படி நம்ம ஃபைனைட் கெப்பாசிட்டி பார்த்தோமோ அதே டயக்ராம் தான். எல்லா பர்த் ரேட்டும் லாம்டா, டெத் ரேட் வந்து சர்வீஸ் ரேட் வந்து சி மியூ, இது வந்து சி மைனஸ் 1 டைம்ஸ் மியூ, இது வந்து 2 மியூ, இது வந்து மியூ. ஸோ இது வந்து ஒரு ஃபைனைட் கெப்பாசிட்டி மாடல் வித் த லாம்டா ஐஸ் வந்து lambda for I is equal to 0, 1, C minus 1, mu I is equal to I times mu for I is equal to 1 to C. இது ஃபைனைட் மாடலுங்கிறதுனால உங்களால் ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபர்ட்டி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், பையன்ஸ் எழுத முடியும். அந்த பையன்ஸ் எழுதுனதுக்கப்புறமா நீங்கள் எல்லா பர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸையும் எழுதலாம். நான் அதை எல்லாத்தையுமே இங்கே எழுதலை, லிஸ்ட் பண்ணல. வேணா இதனுடைய பையன் ப்ராபர்ட்டிஸ் மட்டும் கொடுத்துறேன். பையன் ப்ராபர்ட்டி வந்து ரோ பவர் n டிவைடட் பை n ஃபேக்டோரியல் டைம்ஸ் பை நாட். இங்கே ரோங்கிறது வந்து லாம்டா பை மியூ, ரோங்கிறது வந்து லாம்டா பை மியூ. n is equal to 0, 1, C. இந்த பை நாட் வேல்யூ வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த பை நாட் வேல்யூ that is equal to 1 divided by summation k equal to 0 to C rho power k divided by k factor. ஏன்னா உங்களுக்கு சம்மேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஒன்றுங்கிறதுனால எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் தான் பை நாட். 1 divided by that summation, அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பையன் கிடைக்கும். இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே என்னென்னலாம் ஸ்டடி பண்ணமோ அதே பர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் தான். இங்கேயும் ஒரு சேஞ்சு, லாம்டா எஃபெக்டிவ் ஃபைனைட் சிஸ்டம்ங்கிறதுனால உங்களுக்கு லாம்டா எஃபெக்டிவ் வந்து லாம்டா டைம்ஸ் 1 மைனஸ் பை சி. இது ஒரு சேஞ்ச். மீதி எல்லா ரிசல்ட்டும் சேம் தான். நீங்கள் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் முன்னாடி கண்டுபிடிச்சிங்களோ அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் இதுவும் கண்டுபிடிக்கலாம். இதில் ஸ்பெஷல் கேஸ் வந்து ஸ்பெஷல் கேசஸ் ஸ்மால் சி இஸ் ஈக்குவல் டு 1, அது வந்து MM1 மாடல். வெறுமனை 2 ஸ்டேட் தான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், சிடிஎம்சியில் படிச்சிருக்கோம். அதான் சி ஈக்குவல் டு 2 போட்டிங்கன்னா MM1 MM2 C is equal to 2 போட்டிங்கன்னா MM, அதாவது 2 சர்வர், கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டமும் 2. நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே MM12 பார்த்துருக்குறோம், MM22 பார்த்ததில்ல. ஸோ இதனுடைய டிரான்சியன்ட் சொல்யூஷன், ஸ்டெடி ஸ்டேட் சொல்யூஷன் எல்லாமே ஈஸி. ஸ்டெடி ஸ்டேட் சொல்யூஷன் எனிவே ஈஸி, டிரான்சியன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். MM22க்கு டிரான்சியன்ட் சொல்யூஷனும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எம்எம்சிக்கு நான் எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொல்லிட்டேன். எனி லாஸ் சிஸ்டத்துக்கு வந்து சொல்லலாம். அதனால் நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். என்னென்ன சிஸ்டத்தில் அரைவல் ஃபாலோஸ் பாய்சான், நம்பர் ஆஃப் சர்வர்ஸும் கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டமும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதான் லாஸ் சிஸ்டம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சி போயிடலாம். அடுத்த மாடல் MM இன்ஃபினிட்டி. இந்த மாடலுக்கு இன்னொரு பேர் வந்து செல்ஃப் சர்வீஸ் சிஸ்டம். செல்ஃப் சர்வீஸ் சிஸ்டம். எப்படி முந்தின மாடலில் வந்து எம்எம்சிசியை வந்து லாஸ் சிஸ்டம்னு சொல்லணும், அதே மாதிரி இதை வந்து செல்ஃப் சர்வீஸ் சிஸ்டம்னு சொல்லலாம். ஏன்னா
இங்கே வந்து இன்ஃபனைட் சர்வர்னு நம்ம வச்சுக்கிறோம். அந்த மூணாவது லெட்டரில் வந்து இன்ஃபினிட்டி போடுறோம். நீங்கள் அந்த கெண்டால் நோட்டேஷன் பாருங்கள், எம்எம். மூணாவது லெட்டர் வந்து நம்பர் ஆஃப் சர்வர்ஸ். நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் வந்து இன்ஃபினிட்டி. நாலாவது வந்து கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம். அதை நம்ம விட்டுட்டோம்னா டிஃபால்ட்டாக அது இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். மீதி எல்லாமே டிஃபால்ட்டு. ஸோ நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னா நீங்கள் யோசிக்கக்கூடாது, எப்படி இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு. அப்படி ஒரு சர்வரே கிடையாது. யாரெல்லாம் கஸ்டமர் சர்வீஸ்க்குன்னு போகிறாங்களோ அவங்களே சர்வராக மாறி அவங்களே செல்ஃபாக சர்வீஸ் பண்ணிவிட்டு சிஸ்டத்தை வெளில போவாங்க. அதனால் இதுக்கு பேர் வந்து செல்ஃப் சர்வீஸ் சிஸ்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எழுதுனது வந்து இன்ஃபனைட் சர்வர்னு எழுதியிருக்கனே தவிர ஆக்சுவலாக தெர் இஸ் நோ சர்வர். கஸ்டமரே உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் சர்வராக பிஹேவ் பண்ணி அவரே செல்ஃப் சர்வீஸ் பண்ணிவிட்டு வெளில போவார். ஸோ அரைவல் ஃபாலோஸ் பாய்சான் ப்ராசஸ். யாருமே லாஸ் எல்லாம் ஆக மாட்டாங்க, ஃபைனைட் கெப்பாசிட்டி கிடையாது. அதனால் வர்றவங்க எல்லோரும் க்யூவில் நிற்பாங்க. தெர் இஸ் நோ க்யூ. யாருமே க்யூவில் நிற்க மாட்டாங்க. வர்றவங்க எல்லோரும் வந்த உடனே அவங்களே செல்ஃப் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி சர்வீஸ் முடிஞ்சு போயிடுவாங்க. ஸோ இங்கேயும் அரைவல் ஃபாலோஸ் பாய்சான் ப்ராசஸ் or inter-arrival follows exponential distribution with a parameter lambda. Service follows a exponential distribution with a parameter mu. There is no queue. எப்படி MMCC மாதிரி அதே மாதிரி இங்கேயும் க்யூவே கிடையாது. ஆனால் அங்கே வந்து ஃபைனைட் கெப்பாசிட்டி, இங்கே வந்து இன்ஃபினைட் கெப்பாசிட்டி. அதனால் வர்றவங்க எல்லோரும் அவங்களே செல்ஃப் சர்வீஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதனால் இதனுடைய ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு என்னு ஒரு ஸ்டேட் இருக்குது, n+1ன்னு ஒரு ஸ்டேட்டு, n-1ன்னு ஒரு ஸ்டேட் இருக்குன்னா எல்லா ஸ்டேட்டோட அரைவல் ரேட்டும் லாம்டா. எல்லா ஸ்டேட்டோட அரைவல் ரேட் லாம்டா. ஆனால் சர்வீஸ் ரேட் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குதோ அந்த ஸ்டேட்டு டைம்ஸ் மியூ. ஸோ 2 மியூ, இது 3 மியூ, இது n-1 டைம்ஸ் மியூ, இங்கே லாம்டா. இது வந்து n மியூ, இது வந்து n+1 மியூ, இது வந்து n+2 மியூ. ஸ்டேட் டிபெண்டன்ட் சர்வீஸ் ரேட். இந்த மாடலில் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா இன்ஃபனைட் சர்வர் மாடலுக்கும் ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டிக்கு வந்து ஒரு கண்டிஷன் வேணும். அப்படின்னா தான் அந்த சிஸ்டம் வந்து ஸ்டெடி ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே வந்து நீங்கள் அதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டிஷன் இல்லாமலேயே ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி கிடைக்கும். அந்த ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி வந்து πn is equal to, அந்த ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி πn is equal to e power minus rho power n divided by n factorial, where n is equal to 0, 1, 2 and so on. rho value வந்து lambda divided by mu. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், that follows Poisson distribution with the parameter rho. ஸோ ரோவோட வேல்யூ lambda by mu. அந்த வேல்யூவில் ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி கிடைச்சதுனால நீங்கள் எல்லா பர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸும் நம்ம ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் வந்து எங்கெல்லாம் செல்ஃப் சர்வீஸ் நடக்குதோ வித் த இன்ஃபனைட் கெப்பாசிட்டி, அதை வந்து நீங்கள் இன்ஃபினிட்டியோட மேப் பண்ணிக்கலாம். எடுத்துக்காட்டால் ஒரு பெரிய கிரிக்கெட் கிரவுண்டில் நிறைய பேர் போய் கொஞ்சம் நேரம் கிரிக்கெட்டோ ஏதோ ஒரு மேட்ச் பார்த்துட்டு வெளில வராங்க அப்படின்னா அது வந்து செல்ஃப் சர்வீஸ். இல்லைன்னா ஒரு பஃபே சிஸ்டத்தில் போய் அவங்களே சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு வராங்க அப்படின்னா அதுவும் ஒரு இன்ஃபனைட் சர்வர் மாடல். இந்த மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு டைம் டிபெண்டன்ட் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். இன்ஃபினிட்டி மாடலுக்கு டைம் டிபெண்டன்ட் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த எல்லா க்யூயிங் மாடலும் அதனுடைய அண்டர்லைங் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வந்து பர்த் டெத் ப்ராசஸ். பர்த் ரேட் என்னவாகவும் இருக்கலாம், டெத் ரேட் என்னவாகவும் இருக்கலாம், ஆனால் அது பர்த் டெத் ப்ராசஸ். இதே மாதிரி ஒரு ஃபைனைட் சோர்ஸ் மாடல் கூட நான் க்ரியேட் பண்ணலாம். ஒரு லாம்டா வந்து லாம்டாவாக இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு பிரிண்டர் ப்ராப்ளம் பார்த்தோம். அதில் வந்து அரைவல் ரேட் வந்து எத்தனை பிசி இருக்கோ அத்தனை பிசியிலேருந்து அரைவல் ஆகும். அது வந்து ஃபைனைட் சோர்ஸ் மாடல். அதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நீங்களே மேப் பண்ணிவிட்டு
இந்த கியூயிங் மாடலோட மேப் பண்ணி அதனுடைய ரிசல்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். இதோட இந்த மல்டி சர்வர் கியூயிங் மாடல்ஸை முடிச்சுக்கிறேன். இதோட வீக் 12வது வாரத்தோட கியூயிங் மாடலும் இதோட முடிஞ்சிருது. இதோட இந்த கோர்ஸோடைய 12 வார பாடமும் முடிஞ்சிருது. என்னால் கூடுமான அளவு தமிழில் பேசி உங்களுக்கு புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் அதை கரெக்ட் பண்ணி அதை அப்டேட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.